என்னதான் எல்லாம் பழைய வீடியோவாக இருந்தாலும் காசியில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் அலௌடு இல்லைங்கவும் அதை லாக்கரில் வச்சுட்டு நேராக கோயிலை பார்த்து போயிட்டே இருக்கேன். ஃபாஸ்ட்டு தான் இருந்தாலும் ஏதோ நேற்று பார்த்த மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ பக்கத்தில் ஒரு மசூதி, வரலாறு என்னதான் பெரிய வரலாறாக இருந்தாலும் என்ன வரலாறில் படித்ததை வச்சு காசியோட தெருக்கள் குறுகலாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவோட சுற்றின நாட்கள் இது எல்லாம். வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை வச்சுட்டு சரி மணிகர்ணிகா காட்டை தேடி போவோம் அப்படின்னு போன நாட்கள் தான் இது எல்லாம். எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரியல. இங்கே இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க ஷாப்பாக இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி கடைசியில் 4 பேர் தூக்கிட்டு போகிற வாழ்க்கைக்கு தான் இத்தனை அடிதடி, ஏமாத்துறது, அப்புறம் என்ன இன்னும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்கப்பா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடலே மாயம் உயிரே மாயம் அப்படின்னு காசி புரிய வச்சது தான் சொல்லணும். ஏன்னா நான் தேடி போகிறது மணிகர்ணிகா காட். நைட்டு போக ஒரு ஆசை இருந்துச்சு அந்த டைமில். பட் அப்போது ஒரு ஒர்க் லோடில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி போகணுன்னு தோணலை அப்போது. சரி அதான் டேயில் போய் பார்ப்போம் அப்படின்னு காசு விஸ்வநாதர் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே மணிகர்ணிகா காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். காசி வாரணாசி மகாமயானம் சவுத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு இந்த காசியோட வரலாறு நல்லா தெரியும் என்னை விட. அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் ஒரு டைம் இங்கே வந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீக்கிரம் கிடச்சிருக்கு. இட்ஸ் ஓகே, சூப்பர் ஹனி. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே 3 வேளையும் ஃப்ரீ சோறு கிடைக்கும். ஸோ எந்த வேலைக்கு போகணும் எதுவும் ஒரு கமிட்மெண்ட்டு, சாப்பாட்டுக்காக வேலைக்கு போகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இல்லை. அதை பார்த்த வரையும் காசி ட்ரிப்பு பெஸ்ட்டு தான். चिल्हट मच गया। हेलो, हाँ मियाँ, ना இந்த எரியிற சதையை பார்க்கும்போது சாம்பலாக போக போகிற வாழ்க்கைக்கு எத்தனை வன்மை செய்கை, ஏமாத்துறது. பொங்கடாடை குழந்தைங்க, கன்சீவாக இருக்கவங்க, வயசானவங்க அவங்கள மட்டும் தண்ணியிலே விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு இது.